அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி காஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வருட கிரகங்களில் ரொம்ப முக்கியமான சுபகிரகமான குருவுடைய பேச்சு பலனை பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது எல்லா கிரகங்களுடைய நகர்வுகளும் ரொம்ப முக்கியமானதுங்கிறது நம்ம கொள்கை. எல்லா கிரகங்களும் ரொம்ப முக்கியமானது. அதுல குரு சுபகிரகமாவும் இருக்கு, வருட கிரகமா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு கருதும். கோச்சாரத்தை பத்தி நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் உள்ள ராசியில ஒரு கிரகம் பயணித்தால் அது ஒரு நல்லதையோ கெடுதலையோ செய்யும் அப்படிங்கிற பேசிக் தத்துவம் தான் நம்முடைய மூல தத்துவம். கிரகம் உள்ள ராசியில ஒரு கிரகம் கோச்சாரத்துல போகல இல்ல போகுது, இதுதான் நம்முடைய பாயிண்ட். இப்ப குரு கடகத்துக்குள்ள போறாரு, அங்க கிரகமே இல்லைன்னா அந்த குரு பயிற்சி தரக்கூடிய பலன் 50% கீழே தான் இருக்கும். குரு கடகத்துக்குள்ள போறாரு, அங்க ஒரு கிரகமோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகமோ இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்களை இதை நோக்கி போகிறோ அதுக்கான பலன்களை அவர் அதிகமாக தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அங்க இருக்கக்கூடியது நல்ல கிரகம் வந்தா அது நல்ல பலன்களா இருக்கும், கெட்ட கிரகம் வந்தா கெட்ட பலன்களா இருக்குங்கிறது தான் நம்முடைய முக்கியமான தத்துவம். அதுல நம்ம முதல்ல பொது பலன்கள்ல ஒரு கிரகம் இருந்தா என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் அந்த 12 ராசிகள்ல 2 ராசியா பார்க்கலாம். கூர்ந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு, ஒருத்தர் ஆடி மாசம் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். பிறந்த கால சூரியன் கடகத்துல இருக்குது. அப்ப கோச்சார குரு கடகத்துக்குள்ள போகும்போது அவருக்கு ஒரு நல்லதை பண்ண போகுது, ஒரு பெருமையை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பெருமையை ஏற்படுத்துற மூலம் அவரோட வாழ்க்கையில முக்கியமான சுழற்சிகளை அவர் கையாள போகிறார். இது ஒண்ணு. அதே கடகத்துல சந்திரன் இருக்காரு, கோச்சார குரு சந்திரன் அங்க வராரு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கடுமையான மன உளைச்சலோ, வாழ்க்கையை பத்தின பயமோ, வருமானத்தை பத்தின பயமோ கட்டாயம் இருக்கும். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை பத்தின பயமோ, வருமானத்தை பத்தின பயமோ, உடல்நிலை மனநிலை பத்தின பயமோ கட்டாயம் இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா இல்லை. அதுவே கடகத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அந்த இடம் செவ்வாய்க்கு ஒரு பலகீனமான இடம். இருந்தாலும் கோச்சார குரு அங்க வரும்போது அவங்க தகுதிக்கு அதிகப்படியான கடனை ஏற்படுத்தக்கூடியது. இடம் வீடுகள்னால சுபகாரியங்கள் செய்யறதுனால கடன் ஏற்படக்கூடிய காலமா இருக்கும். ஆனா அது நல்ல கடன் தான், அது அவங்களால கட்ட முடியும். கடகத்துல புதன் இருக்கு அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய காலம், இடங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இடம் கிடைக்கும், லோன் வாங்கணுங்க ஆசைப்படுறவங்க லோன் கிடைக்கும். ஸோ இந்த புதன் மேல குரு வர்றது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குறது. கடகத்திலேயே குரு இருக்காரு, கோச்சாரத்துல குரு அங்க வர்றாரு, ஏற்கனவே அதுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை அதிகப்படுத்தும். தீய பலன்களாக இருந்தால் அந்த தீய பலன் குறைத்து நடக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான காலமா இருக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமா இருக்கும். மத்திய வயதினரை விட குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறப்பான காலமா இருக்கும். கடகத்துல சுக்கிரன் இருக்காரு, பணவரவுக்கு தகுந்த காலம். எதிர்பார்த்துட்டு இருக்கிற சொத்துக்கள் விற்கிறது, வீடுகள் விற்கிறது, நிலங்கள் விற்கிறது மூலியமாக வர வேண்டிய பணம் வரும், கொடுத்துருக்கிற பணம் வரும். எங்கேயாவது எதிர்பார்த்த பணத்தை காட்டினா அந்த பண வரவு இவருக்கு சரியான காலத்துல வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கு. அப்ப பிறந்த கால சுக்கிரன் கடகத்துல இருக்குது அப்படின்னா கோச்சாரத்துல உருவரக்கூடியது சரி. அதே நேரத்துல கன்னி பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சுபகாரியமா கல்யாண காலம் கூடி வரும். அதே ஏற்கனவே கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறாங்கன்னா பிரசவத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்தா, கூடுதலாக மருத்துவ அறிவோட கவனமா இருக்கணும். கடகத்துல சனி இருக்கு, கோச்சார குரு கடகத்துக்குள்ள வர்றார். ஒரு அற்புதமான பதவி உயர்வு, வேலையில நல்ல மாற்றம், வருமானம் அதிகரித்தல், வருமானத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து ஒரு லோன் வாங்கி இடம் வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்க குடும்பத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஸோ அது நல்ல ஒரு அருமையான ஒரு பொற்காலமா இருக்கும்.
அது சால சிறந்தது. பிறந்த காலத்துல ராகு அங்க இருக்கு அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்கணும். பிறந்த கால ராகு கடகத்துல இருக்குதுன்னா கோச்சார குரு அங்க வரக்கூடிய காலத்துல விபத்துக்களோ கண்டங்களோ வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு ஒரு பெரிய வைத்திய செலவோ இறப்புகளோ கூட ஏற்படலாம். மோசமான காலமா இருக்கும். அதே நேரத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவத்தின் மூலியமாக நல்ல ஆலோசனை கிடைச்சி நல்ல குழந்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு யோகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கடகத்துல கேது இருக்கு, கோச்சார குரு அங்க போறார். கடன் வாங்கி சுபகாரியங்களை தைரியமா செய்யலாம். தொழில பெருக்கிறேன்னு சொல்லி போனோம்னா அந்த கடன் பெருங்கடனா மாறிடும். ஆன்மீக மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு சிறந்த காலமா இருக்கும். ஸோ கடகத்துல கேது இருக்கும்போது வழக்கு நடந்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தீர்ப்படியும், பிரிவினைக்காக காத்திருக்கவங்களுக்கு பிரிவினை கிடைக்கும், ஏற்கனவே நோயில கஷ்டப்படுற நோயோட அளவு குறையும், பிரிவினைக்கு காத்திருக்கிறவங்க பிரிவினை கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம், அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும். என்ன மைனஸ் அப்படின்னா தொழிலுக்காக கடன் வாங்கினா அந்த கடன் பெரிய லெவலில் ரொம்ப சுமையாயிரும். ஸோ கடன் வாங்குற விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். ஏற்கனவே தெய்வத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு உபாசனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சரியான காலமா இருக்கும், அதெல்லாம் போகலாம். வரப்போற குரு ஜூன் 2ஆம் தேதி 2026 வருஷம் வர்றாரு. எப்பவுமே குரு ஒரு ராசியில ஓராண்டுகள் இருப்பாருங்கிறது ஒரு பொதுவான கணக்கு. அவர் ஜூன் 2 அன்னைக்கு வர்றார். நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் அவர் கடகத்துல இருக்கிறார். கடகத்துல இருந்து சரியா 150 நாள் இருந்ததுக்கு பின்னால முன்னாடி 80 நாள்ல சிம்மத்துக்கு போயிருது. ஸோ அங்க ஒரு 2.25 மாசம் சிம்மத்துல இருக்கிறார். மறுபடியும் 23/1 அன்னைக்கு தான் அவர் மறுபடியும் கடகத்துக்கு திரும்பி வர்றார். இப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 12 மாசத்துல 10.5 மாசம் தான் கடகத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த சுபகாரியம் நடக்கக்கூடியவங்க அந்த கடகத்திற்கு கூடிய அந்த 10 மாசத்துக்குள்ள செய்யறவங்களுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 2.25 மாசம் சிம்மத்துல போயிட்டு ஒரு போக்கு காமிச்சு திரும்பி வரும் பாருங்க, அது கொஞ்சம் தொந்தரவு அதிகமா இருக்கும். ஜனவரிக்கு பின்னால கோச்சாரத்துல குரு கடகத்துல இருக்கும்போது கேதுவும் கடகத்துக்கு வந்துருவார். அப்ப அங்க ராகுகேது இருக்கவங்களுக்கு சனி இருக்கவங்களுக்கு கூடுதலான சுமை ஏற்படும். நல்லா கவனிக்கணும். 2027 ஜனவரிக்கு பின்னால சிம்மத்துல இருந்து குரு கடகத்துக்கு வரும்போது கேதையும் கூட்டிக்கிட்டு தான் வருது. ஏற்கனவே தொழில் ரீதியான கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு அந்த கடனை அதிகப்படுத்தும். சிலர் சொத்து சப்திக்கு கூட போகலாம். கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய காலம். அப்ப குரு பயிற்சியின் பிற்பகுதியில கடகத்துல சனி, கடகத்துல ராகு, கடகத்துல கேது இருக்கவங்களுக்கு மிக மோசமான காலமா இருக்குங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இந்த கோச்சார காலங்கள் தற்காலிக பலன்களை முன்னிலைப்படுத்துகிறது. அந்த சமயத்தில் அவருக்கு கடகத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தின் தசைய புத்திய அந்தரமா நடந்து குரு தசைய புத்திய அந்தரமா நடந்ததுன்னா அந்த பலன் உறுதியாக ரெட்டிப்பாக நடக்கும். இந்த பலனுடைய அளவு கூட குறைய இருக்கலாம் இல்லையா, பலன்கள் நடக்காம போகாது. அதனால குரு பயிற்சியை 2-3 பிரிச்சுக்குவோம். நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு கடகத்துல பாசிட்டிவா போயிட்டு இருக்காரு. அப்புறம் வேகமா சிம்மத்துக்கு போய் ஒரு 84 நாள் இருக்காரு. திரும்பி ரிவர்ஸ்ல மறுபடியும் கொஞ்ச நாள் இருக்காரு. அப்ப திரும்பி கடகத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல பாவகர்களுக்கும் கூடுதலா இருக்கணும். சுபகரங்களை பத்தி கவலையே படாது. அப்ப குருவுடைய முதல் 5 மாத காலம் இந்த 151 நாள் தான் உண்மையான குரு பயிற்சியுடைய பரிபூர்ணமான பலன்களை அனுபவிக்க முடிகிறது. அதுக்குள்ள உங்களோட திட்டம், உங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் அவசியம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் குருவுடைய ஒரு பொதுவான பலன். நம்முடைய ரூலை மறுபடியும் ஆழமா சொல்லிடுவோம். கிரகம் உள்ள ராசியில கிரகங்கள் பயணித்தால் அது பலன்களை தரும். இதுதான் மூல தத்துவம். இந்த 2 கிரகங்களும் நட்பு கிரகமானால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இருவரும் தங்களுக்குள் பகைமை பாராட்டியிருந்தால் அல்லது தீய கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்கள் நடப்பதில்லை. ஆதிபத்திய ரீதியாக நல்ல பலன் நடந்தாலும் கூட அவரை அனுபவிக்க முடியாம போயிடும் அப்படிங்கிறது நம்முடைய மூல கருத்து. இதுதான் இன்ன வரைக்கும் விரிவா சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு பாருங்க. அந்த எண்ணங்களை குறிக்கக்கூடிய காரகாதிபதியோ பாபாதிபதியோ கடகத்துல இருந்தாங்கன்னா
கோச்சாரத்துல குரு அங்க வரக்கூடிய காலங்கள் அந்த எண்ணங்களும் செயல்களும் நடக்க காத்திருக்கிறது. இப்ப குருவுடைய சேர்க்கை மட்டும் போதுமா? இப்ப குருவுடைய பார்வை பட்டணங்கள். அப்ப கடகத்துல குரு வரும்போது விருட்சகத்தை பார்ப்பார், மகரத்தை பார்ப்பார், மீனத்தை பார்ப்பார். இங்க இருக்கக்கூடிய கிரகங்கள்ல சுப கிரகங்கள் இருந்தால் 2 மடங்கு சுப பலன்கள், நட்பு கிரகம் இருந்தால் 2 மடங்கு நட்பு பலன்கள், தீய கிரகம் இருந்தால் அந்த தீய பலனை நடக்க விடாமல் தடுத்திருக்கும். அப்ப இது கடகத்துல குருவின் பார்வைப்பட்ட அந்த 3 சால சிறந்ததுன்னு அர்த்தம். அப்போ கடகத்துக்குள்ள குரு வரும்போது நம்ம ஜாதகத்துல விருட்சத்துல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும், மகரத்துல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும், மீனத்துல கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய இந்த குருவுக்கு நல்ல கிரகமா இருந்தா, நட்பு கிரகமா இருந்தா நல்ல பலன்களை அதிகமாக தர காத்திருக்கு. தீய கிரகமா இருந்தா அந்த தீமையை குறைச்சு நடக்க காத்திருக்கு. இதுதான் பேசிக் கண்டென்ட். இப்ப நம்ம மேசராசிக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா, மேசராசிக்கு குரு 3வது வீட்டுல இருந்து 4வது வீட்டுக்கு பயணிக்கிறார். அது சந்திரனுடைய வீடு. உடல்நிலை, உடல்வாகுகள், நலம் ஏற்படக்கூடிய காலம். அதே நேரத்தில் தாயாருக்கு தொந்தரவுகள் அதிகமா ஏற்படக்கூடிய காலமா. அம்மாவுக்கு உடல்நிலை கிடக்கூடிய அந்த சமயத்துல தந்தையாருன்னா தந்தையாருக்கு வைத்திய செலவோ கடனோ அதிகரிக்கும். 2வது குழந்தைகள் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்காக நிறைய வளர்ச்சி திட்டங்களை போடக்கூடிய காலமா இருக்கும். இப்ப மேசராசிக்கு கடகத்துல குரு வரக்கூடிய காலம் ஜாதகருக்கும் ஜாதகருடைய குழந்தைகளுக்கும் மிக மிக சிறப்பு. ஜாதகருடைய கணவருக்கு தொழில நல்ல வருமானங்கள் ஏற்படும், நல்ல உயர்வுகள் ஏற்படும். தாய் தந்தைக்கு மட்டும்தான் தொந்தரவு. ஏற்கனவே அவங்க ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னா தாராளம் வாங்கலாம். அதன் மூலியமா கடன் ஏற்படும். அந்த கடன் சுப கடனே. வாங்கலாமான்னா வாங்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ஒரு அற்புதமான காலம். அவங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் தேடி நடக்கும். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு பயணங்கள்லாம் முயற்சியாக நடக்கும். வருமானத்துக்குரிய திட்டங்களை எளிமைப்படுத்தி அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுக்கலாம். அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடக்கும். தந்தையாருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் நடக்குது. தாயாருக்கு வைத்திய செலவு ஏற்படுது. ரிஷபராசிக்காரோடைய பின் சகோதரங்கள் கடுமையாக பாதிப்படுகிறார்கள். முன் சகோதரர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய காலமா இருக்கும். ஏற்கனவே அவங்க திருமணத்துக்கு காத்திருந்தாங்கன்னா திருமணம் எளிதாக நடக்கும். பெரும்பாலும் கலப்பு திருமணத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த மிதன ராசின்னு எடுத்துட்டோம்னா மிதன ராசிக்கு குரு 2ல வந்திருக்கிறாரு. அருமையான வருமானத்துக்கு இருக்கக்கூடிய காலமா இருக்கும். உயர்வு கொடுக்கும். தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும். சமூகத்துல அவங்க நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்துற மாதிரி வந்துடும். சின்ன வார்த்தையா சொன்னா கூட அந்த வார்த்தை ரொம்ப பெருசா பாதிக்கிற மாதிரி இருக்கும். தொழில் துறையில ரொம்ப நல்லா இருக்கு. தாயாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தந்தையாருக்கு கடன் ஏற்படக்கூடிய காலமா இருக்கு. அப்ப மிதன ராசிக்காரோட தந்தையாருக்கு கடனும் நோய் ஏற்படுது. தாயாருக்கு நல்லா இருக்கு. ஜாதகருக்கு நல்லா இருக்கு. ஜாதகருடைய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள வார்த்தைகள் தடித்து தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்பு. ஏதேனும் சொத்து வாங்கணும் விருப்பப்பட்டோம்னா அதுக்கு முன்பணம் கொடுத்து வைக்கலாம். அது ஒரு அற்புதமான காலமா இருக்கும். பெரும் சொத்துக்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு வேலை ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற இன்னொரு வேலை செய்யலாமான்னா செய்யலாம். அதே நேரத்தில் மிதனராசிக்கு 2ல தனகாரகனே வர்றதுனால வேலை போதுமோன்னு தோணும். சம்பாதிக்கிறத குறைச்சிக்கலாமான்னு தோணும். நிரந்தர வருமானத்தை நோக்கி நகர சொல்லும். அதெல்லாம் செய்து கொள்ளலாம். 4வது கடகராசிக்காரங்க இது ஒரு ஜென்மகுருன்னு சொல்லுவோம். உடல்நலம் பாதிக்கக்கூடிய காலம், மனநலம் பாதிக்கக்கூடிய காலம். தாயார் இருந்தாங்கன்னா அந்த தாயாருக்கு வைத்திய செலவுகளோ அவங்க தனிமைப்படுத்துற மாதிரி சூழ்நிலைகளோ அமையும். மேலோட்டம் பார்த்தா பெரிய யோகங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள பயமும் வலியும் அதிகமா இருக்கும். அந்த பயத்தோட அளவும் வலியும் ஏன்டா அதை அனுபவிக்கிறங்கிற மாதிரியான ஒரு வலி இருக்கும் கூடிய காலமா இருக்கு. மேல படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு சரியான காலம். வேலை செய்யணும், புது தொழில் தொடங்குறவங்களுக்கு இது அற்புதமான காலம். தொழில் தொடங்கலாமான்னா தொடங்கலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம். அதெல்லாம் செய்யக்கூடிய சரியான காலம். பாதிக்கப்பட போற ஜாதக உடல்நலம், மனநலம், தாயார் மட்டும்தான்.
குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான காலம். குழந்தைங்க அடுத்த கல்வி நோக்கி போறது, குழந்தைகளுக்கான ஒரு திருமண காலங்கள்லாம் நல்லது நடக்கும். அதெல்லாம் செய்யலாம். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க உடலை கூடுதல் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்துக்கல அப்படின்னா கொழுப்பு கட்டிகள் உள்ள வர்றதுக்கு, மலக்குடல்ல பாதிக்கிறதுக்கு, எடை கொடுக்கல ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து சிம்மராசிக்கு எடுத்துட்டோம்னா வெளிநாட்டுல போய் பயணிக்கணும், வெளிநாட்டுல படிக்கணும், வெளிநாட்டுல வாழணும், வேற ஊருக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் சால சிறந்த காலம். சிம்மராசிக்காரங்களுக்கு பேசிக்கா இப்ப அஷ்டமி நடந்திருந்தாலும் கூட குரு 12ல வரக்கூடிய காலத்தினால உங்களுடைய கோச்சாரம் நெகட்டிவா நடந்துட்டு இருக்க கோச்சாரம் கூட பாசிட்டிவா தான் நடக்க காத்திருக்கிறது. சோ அவங்களுக்கு தாய் தந்தை இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மூத்த சகோதரருக்கு தொந்தரவா இருக்கு, இளைய சகோதரருக்கு நல்லா இருக்கு. சிம்மராசிக்காருடைய பசங்கள்லாம் இப்போ ஒரு வலிமையான சம்பாத்தியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமா இருக்கும். அதுக்கான முயற்சி நம்ம எடுத்து கொடுக்கலாம். என்ன பாதிக்கும்? சிம்மராசி தனிமைப்படுத்தக்கூடிய காலமா இருக்கும். யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய காலமா இருக்கும். அது மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா சரி. தேவையில்லாத நபர்களால கெட்ட பேர்கள் வர்றதுக்கான காலமா இருக்கு. அதனால அதையும் கவனமா பார்த்துக்கணும். ஆன்மீகத்துல ஏதாவது போகணும்னா அந்த ஆன்மீக மார்க்கத்தை கெட்டியா பிடிச்சுக்கலாம். அந்த ஆன்மீக மார்க்கத்துல ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான காலமா இருக்கு. அதை செய்யலாம். அடுத்து கன்னிராசிக்கு குரு லாபஸ்தானத்துல வர்றாரு. குழந்தைகளா இருந்தா கல்விக்கு சால சிறந்தது. வெளிநாடு போகணுங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலம். திருமணம் பண்ணோம்னாலும் சரி, மறுமணம் பண்ணணும், ரெண்டுக்குமே இது தலை சிறந்த காலங்களாக இருக்கும். யார் பாதிக்கணும்? தாயார கடுமையா பாதிக்குது. சொத்து வழக்குகள் நடந்துட்டு இருந்தாலும் சொத்து வழக்கு நமக்கு எதிராக திரும்பக்கூடிய காலம். அதனால சொத்து வழக்குகள் இந்த குரு கடகத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல தீர்ப்பு வராம பார்த்துங்க. அது நம்ம சொத்து கையை விட்டு போறதுக்கான காலமா இருக்கும். கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அண்ணன் தம்பி சகோதரருக்குள்ள சண்டை வந்து அந்த சொத்துக்களை பயன்படுத்த விடாமல் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். என்னென்னலாம் தொந்தரவு இருக்கும்? தாயாருக்கு ஆயுள் கண்டம் இருக்கிறது, இடம் வீடுகள்ல தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கும், வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய காலமா இருக்கு, குழந்தைகளுக்கு நல்லா இருக்கு, கணவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு, வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வருமானங்களுக்கு தலை சிறந்த காலங்களா இருக்கு, திருமணம் மறுமணங்களுக்கு தலை சிறந்த ஒன்றாக இருக்கு. மூத்த சகோதரருக்கு தீமையை கொடுக்குது, இளைய சகோதரருக்கு நன்மையை கொடுக்குது. உடன் பிறந்த பெண்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கறதுக்கான காலங்களா இருக்கு. வருமானம் தானே உயரக்கூடிய காலம் கன்னியா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஜிகேஸோட என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அனுபவத்தில் சரியாக வந்த கருத்துக்களை மட்டுமே தொகுத்து அதுகளையே கோச்சாரம், தசாபுத்தி, கிரக சேர்க்கை, கிரக அமைப்பு அப்படிங்கிற தலைப்புகளை பலன்களா சொல்லிக்கிட்டே வரும். பயன்படுத்தி பாருங்க. ஒரு அற்புதமான காலங்களா இருக்கும். இப்ப சொல்லப்பட்ட இந்த கோச்சாரத்துக்கான பலன்களோட சேர்ந்து இதுக்கு தனியா ஒரு பரிகாரங்கிற ஒரு வார்த்தையை போடுவோம். ஒரு ராசிக்கு இருந்து பண்ணலான்னு. அதை செய்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வந்து தற்பாதுகாப்பு செய்தவர்களுக்கும் சரியான காலமா இருக்கும். அதை செய்யலாமான்னா செய்யலாம். ஒரு ஜோதிடம் ஒரு அற்புதமான ஒரு பாதுகாப்பான வழிகாட்டி. அதை பின்பற்றி நம்ம அடுத்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு நடத்தக்கூடிய பாடத்திற்கு அனைத்துமே அனுபவபூர்வமானவை. எது ரொம்ப எளிதா இருக்குமோ, எது தேவையாக இருக்குமோ, எது அத்தியாவசியம் இருக்குமோ அதை மட்டுமே என்னோட பாடத்திட்டங்களை வச்சிருக்கோம். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஜோதிடத்தை உயர்நிலை வகுப்புங்கிறது ஜூன் 4ல இருந்து மொத்தம் 24 நாள் வகுப்பு 2 பேட்சை நடத்த காத்திருக்கும். ஆன்லைன்ல தான் நடக்கும். அது எல்லாமே ஏற்கனவே சிறப்பு வகுப்புகள் வேணும்னு கேட்கறவங்களுக்காக 2 ஜாதகங்களுடைய சேர்க்கை, 2 ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை, அதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்ப 2க்கும் மேற்பட்ட ஜாதகங்களுடைய சேர்க்கை பார்வைக்கு உள்ள தொடர்பு என்னங்கிற விரிவாகக்கூடிய இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்னு என்னோட ஆய்வில் வந்த அத்தனை கருத்துக்களையும் தொகுத்து 2 நாள் நேரடி வகுப்பாக ஜூன் 20, 21 அந்த 2 நாள் நடக்க காத்திருக்கிறது. படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்யலாம். எனக்கு ஜோதிடமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ஜோதிடத்தோட அடிப்படை பாடத்திற்காக கீழே நம்பர்ல பதிவு செய்யலாம். உங்களுக்கு அடிப்படை பாடங்களும் மிக எளிதாக
அற்புதமா புரிகிறவன் நடத்த காத்திருக்கும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் உங்களை ரெண்டா பிரிக்கிற மாதிரி உங்களை அப்படியே வேறுபடுத்தி காட்டக்கூடிய தன்மையா இருக்கும். உங்களுடைய முடிவெடுக்க திறனா இருக்கட்டும், வாழ்வியல் ஆதாரமா இருக்கட்டும், கோபதாபங்களா இருக்கட்டும், இது வெளிப்படுத்தலாம் வேணாங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அற்புதமான எச்சரிக்கையான முறையை இந்த ஜோதிடம் தருகிறது. ஜோதிடம்ங்கிறது பயந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒரு எச்சரிக்கை ஒழிய அபாயம் இல்லை. அதை லேசா படிக்கிறது மூலியமாக நம்ம அதுல கூடிய நுணுக்களை தெரிஞ்சுக்கிறது மூலியமா இறை அன்பை நோக்கி, இறை சக்தி நோக்கி பயணிக்கலாம். நமக்கு எது கிடைக்கும், எது கிடைக்காது, எதை நோக்கி பயணிக்கலாம், எதை நோக்கி பயணிக்க கூடாது அப்படின்னு நம்ம தெளிவா இருக்கலாம். படிக்க விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்துக்குங்க, தொடர்ந்து படிக்கலாம். மீண்டும் பிற 6 ராசிக்கு அடுத்த பதிவுல சந்திப்போம். இந்த குறுப்பெயர்ச்சி நம்ம 3ஆ பண்ண காத்திருக்கோம். முதல்ல பொது பலன்கள் 6 ராசியும், 2வது ஒரு 6 ராசியும், அதுக்கடுத்து 12 ராசிகளுக்கான பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த புகழையும், மெய்ஞானத்தையும், பேரறிவையும், பிரசன்ன ஞானத்தையும், பிரபஞ்சரையும் பெருமையோடு அனைவருக்கும் வழங்கட்டும். அனைவருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகனின் ஆசைகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள்.